புறங்கூறலை விட்டொழிக்க என்ன செய்ய வேண்டும்? நம்மில் பலருக்கும் தெரியாமலேயே ஒரு பழக்கம் இருக்கிறது. அது புறங்கூறல். ஒருவரை பற்றி அவர்கள் இல்லாத இடத்தில் பேசுவது. ஆனா இது நம்ம வாழ்க்கையையும் உறவுகளையும் மெதுவாக பாதிக்கிறது. அப்படின்னா புறங்கூறலை எப்படி விட்டொழிக்கலாம்? 1. பேசுவதற்கு முன் யோசிக்கவும். ஒருவரை பற்றி பேசும்போது இந்த 3 கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். இது உண்மையா? இது நல்லதா? இது தேவையா? இந்த 3இல் ஒன்று கூட இல்லை என்றால் அதை பேசாமல் இருப்பதே நல்லது. 2. நல்லதை பேசும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். புறங்கூறலுக்கு பதிலாக ஒருவரின் நல்ல குணங்களை பேசுங்கள். அவர்களை பாராட்டுங்கள். நாம் நல்லதை பேச ஆரம்பித்தால் புறங்கூறல் தானாகவே குறையும். 3. அந்த சூழ்நிலையிலிருந்து விலகுங்கள். யாராவது புறங்கூற ஆரம்பித்தால் உரையாடலை மாற்றுங்கள் அல்லது அந்த இடத்திலிருந்து விலகுங்கள். அது நம்ம மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளும். 4. நேரடியாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி பின்னால் பேசுவதற்கு பதிலாக அவரிடமே நேராகவும் மரியாதையுடனும் பேசுங்கள். இதனால் தவறான புரிதல்கள் குறையும், உறவுகள் வலுப்படும். இப்போ ஒரு கதையை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒருவரை பற்றி தவறான செய்தியை எல்லோரிடமும் சொல்லிவிட்டான். பிறகு அவனுக்கு தனது தவறு புரிந்தது. அவன் ஒரு ஞானியிடம் போய் கேட்டான், நான் சொன்ன புறங்கூறலை எப்படி திரும்ப எடுக்கலாம்? ஞானி அவனிடம் சொன்னார், ஒரு தலையணையை கிழித்து அதன் இறகுகளை காற்றில் தூவிவிடு. அவன் அதை செய்தான். பிறகு ஞானி சொன்னார், இப்போது அந்த எல்லா இறகுகளையும் மீண்டும் சேகரித்து கொண்டு வா. அவன் சொன்னான், அது எப்படி சாத்தியம்? காற்று எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருக்கும். அப்போது ஞானி சொன்னார், அதே மாதிரிதான் புறங்கூறலும். ஒருமுறை வெளியே போனால் அதை திரும்ப எடுக்க முடியாது. புறங்கூறல் ஒரு சிறிய பழக்கமாக தோன்றலாம், ஆனால் அதை விட்டொழித்தால் நம்ம வாழ்க்கை அமைதியாகும். நல்லதை பேசுவோம், நல்ல உறவுகளை உருவாக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் இது போன்ற நல்ல கருத்துக்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புறங்கூறல் ஒரு சிறிய பழக்கம், ஆனால் பெரிய பாதிப்பு.